இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் உலகத்தில் 700 பக்க ஒரு புத்தகத்தை நம்மளால் உட்காந்து வாசிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் இடத்துலையும் கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. 700 பக்கம் எப்படியும் படிக்க முடியும் அப்படின்னு தான் பதில் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 700 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நூலை நான் சமீபத்தில் படித்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒரு கட்டத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு புத்தகமாகவும், படித்து முடிக்கும் பொழுது இவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, இந்தியா மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டில் தான் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி என்ன புத்தகம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுதான் அந்த புத்தகம். ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம். தூக்கு செல்வம் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல், இன்னமும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல் 31 ஆண்டுகளாக அவர் ஜெயிலில் இருக்கார். ஒரு கொலை குற்றத்திற்காக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு நாளடைவில் அது சாகும் வரை ஆயுள் தண்டனை கைதியாக அவர் இருக்கணும் அப்படின்னு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. ஒரு கட்டத்துக்கு பிறகு நாம் இத்தனை ஆண்டுகள் நம்ம ஜெயிலில் இருந்திருக்கோம், இது ஏன் நம்ம ஒரு புத்தகமாக எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை 2-3 பேர் அவர் கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய அறிவுரைக்கு பிறகு அவர் ஒரு நூலை அங்கங்கே மறைச்சி எழுதி பிற்பாடு அது ஒரு நூலாக வெளிவருது. அப்போது இந்த நூல் நிறைய விஷயங்களை நம்மளோட பேசுது. பொதுவாகவே நம்ம சுயசரிதைகளை படிக்கிறோம். அப்போ அந்த சுயசரிதைகளை படிக்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள், அந்த காலகட்டம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு சுயசரிதையாக தான் இந்த நூலை நான் பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க ஒரு டைரி குறிப்பு தான். இது ஒரு 3 பகுதியாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல், முதல் பகுதியில் இந்த செல்வன், அதாவது ஊரில் வீட்டில் செல்வன், அப்புறம் செல்வமாக அழைக்கப்பட்டு ஜெயிலில் தூக்கு செல்வமாக அழைக்கப்படக்கூடிய இவர் தன்னுடைய தன்னுடைய இளமை காலத்தில் வாழ்ந்த அவருடைய அந்த ஒரு ரவுடித்தனமான ஒரு கொலையாளியாக தெரிஞ்சிகிட்டு இருந்த, சண்டியராக தெரிஞ்சிகிட்டு இருக்க அந்த காலகட்டத்தை பதிவு செய்கிறார். இரண்டாவது கட்டம் அந்த ஜெயில் வாழ்க்கையில் அவருக்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வரிசை கிரகமாக சொல்லிக்கிட்டு வர்றார். மூணாவது பகுதியில் அந்த ஜெயில் வாழ்க்கைனா என்ன, அது என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, எப்படியான இந்த சிறை அனுபவங்கள், எப்படி சிறைச்சாலைகள் தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்த அந்த சிறைத்துறையினுடைய அமைப்பையே ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த 3வது பகுதி இருக்குது. இப்படியான இந்த 3 பகுதிகளில் அந்த முதல் 2 பகுதிகள் படு சுவாரஸ்யமாக ஒரு ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல்லையே நம்மளால் ரொம்ப வேகமாக கடந்துட முடியுது. ஒரு 300 பக்கத்தை என்னால் சர்வசாதாரணமாக என்னால் உட்காந்து ஒரு அரை நாளில் உட்காந்து என்னால் படிச்சிட முடிஞ்சுது. அந்த புத்தகத்தை வைக்கணும் அப்படிங்கிற தோணவே இல்லை. என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. குறிப்பாக இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி அந்த லிங்கம் அப்படிங்கிற வெப்சீரிஸ், எழுத்தாளர் லட்சுமி சுவர்ணகுமாருடைய இயக்கத்தில் வெளிவந்த லிங்கம் சீரியஸும் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கங்களுக்கு குறையில்லாமல் அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் வரதுனால நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அப்போது அந்த இளமை காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொலையாளியாக மாறி, தான் பண்ண கொலைக்கு இல்லாமல் வேற ஒரு கொலைக்காக வேற ஒரு இவர் தான் பண்ணா அப்படின்னு பொய் குற்றம் சாட்டப்பட்டு இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுது. அப்போ இந்த தூக்கு தண்டனை வழங்கப்படக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த ஜெயிலை இவர் எப்படி அணுகுனார், ரொம்ப இளமையிலேயே ஜெயிலில் வந்துட்டதுனால கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் இப்போ வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். இந்த 31 ஆண்டு கால ஜெயில் வாழ்க்கையை புட்டு வைக்கிறார். அதாவது தான் போகாத ஜெயிலே இல்லை. இந்த ஜென்சிஸ் எங்கேயோ ஒரு ரீலில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஏறுனா ஜெயிலு இறங்குனா பெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெயிலுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் ஜெயிலுக்கும் அவரை மாற்றிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயத்தை வைக்கும் பொழுது ஒரு ஜெயில் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்னஸ் கொடுக்குறாரு. அந்த ஜெயிலுடைய முகப்பு எப்படி இருக்கும், எந்த பக்கம் என்ன இருக்கும், அதில் வேலை செஞ்ச பணியாளர்கள் யார் யார், பேர் என்ன, சீஃப் யார், இப்படி எல்லா டீட்டெயிலிங்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட அவர் 30 ஆண்டு கால அந்த ஜெயில் வாழ்க்கை என்பது, அந்த 30 ஆண்டு கால வெளியில் இருக்கக்கூடிய அரசியல், அது இல்லாமல் ஒரு சிறைத்துறை நிர்வாகம் எப்படி நடக்குதுங்கிற அரசியல், இது ரெண்டுத்தையுமே பேரலாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நாம் பார்க்குற வெளியில் பார்க்கக்கூடிய காவல்துறையினர்கள் வேறு, சிறைத்துறை காவலர்கள் என்பது வேறு, அது வேறு உலகம், அது இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பது இல்லை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தின் மூலயமா பட்டவர்த்தனமாக எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே
கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து நம்ம ஹிந்தியில் எடுத்திருப்பாங்க. குற்றம் செய்யாத நபர்கள் வந்து தண்டிக்கப்பட்டு அவருக்கு சிறையில் அடைக்கப்பட்டு நிறைய கொடுமைகள் அனுப்பிப்பாங்க. அதில் காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு வழக்கறிஞராக வந்து அந்த கதை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு சீசனில் பார்க்கும்பொழுது தான் ஒரு சிறை பற்றின அனுபவம் வந்து எனக்கு அதில் கொஞ்சமாக கிடச்சிது. இப்போ நாம் சினிமாவில் பார்க்குறது எல்லாம் தான் நம்ம உண்மைன்னு நம்புகிறோம்ல. சினிமாவில் காட்டின கடவுளாக இருக்கட்டும், சினிமாவில் காட்டின வில்லனாக இருக்கட்டும், எல்லாமே சினிமாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது இப்படி தான் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனாக எப்படி இருக்கும், போலீஸ்காரங்கன்னா எப்படி இருக்கும், போலீஸ்காரங்கன்னா சிங்கம் சூர்யா மாதிரியோ, சாமியில் இருக்கிற விக்ரம் மாதிரியோ இப்படியான கதாபாத்திரங்களை வச்சு தானே நம்ம வந்து ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ சினிமாவில் பார்க்குறதுலாம் ஜெயில் இல்லைப்பா, உண்மையான ஜெயில் என்னன்னு நான் காட்டுறேன் உனக்கு, வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த முதல் பகுதி வந்து நான் சொல்லணும்னா, அந்த முதல் பகுதியில் அவருடைய இந்த இளமை காலத்தில் ஒரு சண்டியராக, ஒரு ரவுடியாக, ஒரு ஃபார்ம் ஆகி லிங்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு நபரோட வந்து பயணித்து நட்பு, துரோகம், கொலை இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் பார்த்து அப்புறம் வந்து அது ஜெயிலுக்குள்ளே போய் ஜெயில் வாழ்க்கையை வந்து ரொம்ப இளமை காலத்தில் பார்த்ததாக இருக்கட்டும், வயது ஆக ஆக அதிகரிக்க அந்த ஜெயில் வாழ்க்கை எப்படியாக மாறிப்போகுதுங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அடுத்து வந்து தனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையோடு தூங்குவோம். தூங்க போகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், தனக்கு தூக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தோடு ஒருத்தன் எப்படி வாழ்வான் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு போய் அது ஆயுள் தண்டனையாக மாறும் பொழுது நம்ம வாழ்வதற்கான ஒரு அர்த்தம் வந்து கிடச்சிருக்கு. அப்போது இது அர்த்தபூர்வமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த சிறைத்துறையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ஊழல்களையும் எல்லாத்தையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்குள்ளே நடக்குது. அப்போ ஏன் வந்து ஒரு முறையும் அவர் வேறு ஒரு சிறைக்கு மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா, கேள்வி கேட்பது வந்து இங்கே யாருக்குமே பிடிக்காது. நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். சரி, என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய வெளியில் பார்க்கக்கூடிய சாதாரணமான மனிதர்களை போல தான் நாங்களும் சாதாரண மனிதர்கள், தவறு செய்கிறோம், அதற்கான தண்டனை அனுபவிக்கிறோம், நாங்கள் மாறவே மாட்டோமா அப்படின்னு நம்ம பார்த்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து நம்ம வெறும் பயாஸ்டாக இருக்கிறோம், ஒரு சார்பாக மட்டுமே யோசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து நமக்கு இந்த புத்தகம் படிக்கும்பொழுது வந்துடும். எல்லா குற்றவாளிகளையும் நம்ம எப்போதுமே குற்றவாளிகளாகவே பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற புரிதலும் இந்த புத்தகம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். என்ன எனக்கு நிறைய ஒரு வேடிக்கையாக இருந்ததுன்னா, பெரியாரை பிடிக்காத ஒரு சுடலை மாடனை வந்து பக்தனாக இருந்து பெரியாரை திட்டின ஒரு நபர் பின்னாடி வாசிப்புக்கு பிறகு நிறைய அரசியல் நபர்களுடைய பழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு, முற்போக்காளர்களுடைய பழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு, கம்யூனிச தோழர்களோட பழக்கங்கள் ஏற்பட்ட பிறகு தன் ஒரு தீவிரமான புத்தக வாசிப்பாளராக மாறி அந்த புத்தக வாசிப்பு தன்னை எப்படி ஒரு மெருகேற்றி இருக்குது, புத்தக வாசிப்பு தான் தன் வாழ்நாளில் தன்னை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் சொல்வதாக இருக்கட்டும். அதுக்கு வந்து சாட்சியே வந்து பின்னாடி வந்து தான் பரிந்துரைக்கக்கூடிய 100 புத்தகங்களுடைய பட்டியலை வந்து அவர் கொடுத்துருக்கிறது. இப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போய்ட்டு இருக்கிற ஒரு நூல் கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இதில் இப்போ ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பியூஷ் மானசனுடைய வழக்கு பற்றினா இருக்கட்டும், லிங்கம் பற்றின கொலை வழக்காக இருக்கட்டும், நிறைய அந்த குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும், நிறைய சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள், அங்கே வரக்கூடிய அரசியல் பிரமுகர்களுடைய பழக்க வழக்கங்கள், எப்படி ஒரு சிறைச்சாலையை வந்து ஒரு சிறை கைதி எப்படி பார்க்கணும், அவருக்கு தனக்கான உரிமையை எப்படி நிலைநாட்டணும் அப்படிங்கிறத வரைக்கும் ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த புத்தகம் இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பகுதி எப்படி விறுவிறுப்பாக ஒரு சினிமா பாணியில் போனாலுமே, 2வது பகுதி முழுக்க ஒரு ஒரு அரசியல் பட்ட தன்னுடைய உரிமைகளை உணர்ந்துக்கிட்ட ஒரு மனிதன் எழுதின ஒரு நடையாக தான் அந்த 2வது பகுதிக்கு பிறகு வந்து இருக்குது. அப்போது இது முழுமையாக ஒரு நூல் படித்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய திருப்தி ஒன்று கிடைக்கும். ரொம்ப நம்ம இவ்வளோ நேரம் போட்டு ஒரு நூல் படிச்சிருக்கோம், அது வந்து ஒரு அர்த்தபூர்வமான ஒரு நூலாக தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின் பொழுது தூக்கு செல்வம் அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதை வந்து இந்த புத்தகம் படித்து முடித்த உடனே வந்துருச்சு. அப்போது எதுக்கு எடுத்தாலும் நான் குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நான் குறை சொல்லலை, சிறைத்துறை இப்படி தான் இருக்குது அப்படின்னும் பொழுது நான் ஏன் சொல்ல வரேன்றது ரொம்ப டீட்டெயிலாக வந்து சில விஷயங்கள் வந்து சொல்கிறார். என்னென்னா, ஒரு இடத்துல நான் சிறைச்சாலையிலும் தகிடு துங்களும் அப்படின்னு
ஒரு விஷயத்தை வந்து எழுதியிருப்பார். என்னென்னா, புள்ளி விவரத்தினுடைய சில விஷயங்கள் வந்து அதில் வந்து பகிர்ந்திருப்பார் அவர். எக்ஸாம்பிளுக்கு அங்கே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய புளிய மரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த புளியிலிருந்து எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க, சிறை கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, ஒன்றொன்றுத்துலேயுமே எப்படி ஊழல் வந்து மிகுந்திருக்கு அப்படின்றத புள்ளி விவரமாக வைக்கும்பொழுது, இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா என்னை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பின்னாடி இணைப்பில் கொடுத்துருக்கார். எந்தெந்த எல்லா சென்ட்ரல் ஜெயிலுக்கும் அவருக்கு மாற்றிருக்கிறாங்க, வருஷத்துக்கு 4 முறை 5 முறை மாறினதாக இருக்கட்டும். ஆக இப்படி 31 ஆண்டு கால தன்னுடைய சிறை அனுபவத்தை அவர் வந்து ஒரு புத்தகமாக எழுதி அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு நிறைய நபர்கள் வந்து அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூடங்குளம் பிரச்சனையில் ஈடுபட்ட முகிலன் தோழர் அவர் தான் வந்து அறிவுரை பண்ணி எழுது, சிறை இலக்கியங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது, எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எழுத ஆரம்பிக்கிறது. அப்புறம் கிழக்கு பதிப்பகத்தினுடைய அந்த ஒரு பதிப்பாளர் ஏதோ ஒரு பேசினார், ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார்ன்றதுனால அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் அவரை சந்தித்து அப்போ வந்து அவருடைய புத்தகத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவர் பிரசுரம் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் பொழுது ஒரு சிறை நாம் நினைக்கிறோம் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு சிறைச்சாலைன்னா எதுவுமே யாருக்கும் எதுவும் தெரியாது எல்லோரும். ஆனால் நாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை விட எல்லா விஷயங்களையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார் ஒரு நபர். எல்லா விதமான கொலை குற்றவாளிகளையும், ஏன் இப்போ இந்த கௌசல்யா சங்கர் கொலை வழக்கும் கூட இருக்கட்டும், அடுத்து வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்காக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இதில் பற்றின குறிப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்காக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றின குறிப்புகளையும் இதில் வந்து கொடுத்துருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஸ்கெலிட்டன், அந்த சிறைச்சாலையும் சிறை அனுபவத்தை பற்றியும் ஒரு ஆயுள் தண்டனை கைதி வந்து தன் வாழ்நாள் முழுவதும் தன் பட்ட எல்லா விஷயங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது நிச்சயமாக தவறவே விடக்கூடாத ஒரு நூலாகத்தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக 700 பக்கம் ஒரு பெரிய டெக்ஸ்ட் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை, ரொம்ப வேகமாகவே நம்மளால் படிச்சிட முடியுது. ஒரு கலந்து கட்டின ஒரு ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், ஒரு பக்கம் நிறைய இடங்கள் சிரிப்பு வரக்கூடிய இடங்கள், நிறைய இடங்கள் வருத்தப்படக்கூடிய இடங்கள், நிறைய பேர் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கக்கூடிய பல பேர் வந்து அந்த தவறுகளை செய்யாதவர்கள், அவங்க வந்து நிரபராதிகளாக வந்து எந்த தவறுமே செய்யாத சும்மா ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் 30 வருஷம் ஜெயிலில் இருந்து அனுபவிச்சுட்டு போன கதையெல்லாம் உண்டு. அதை இப்போ இந்த அரசாங்கமும் இந்த அரசியலும் எப்படி நடக்குது, வெளி உலகம் எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, அவங்க இந்த வெளியில் இருக்கக்கூடிய சட்டங்களும் விதிகளும் எதுவுமே சிறைச்சாலையில் எடுபடாது அப்படிங்கிற அந்த விஷயங்கள், இது எல்லா உண்மைகளையும் புற்றுல அரைஞ்ச மாதிரி நம்ம முன்னாடி எல்லாத்தையும் அடுக்கும் பொழுது நம்மிடத்தில் எந்த விதமான பதிலுமே இதுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்மளால் இதில் சொல்ல முடியும். ஸோ சிறை இலக்கியங்கள் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து சிறையில் இருந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாக இந்த புத்தகத்தை தவற விடவே கூடாது. கண்டிப்பாக வந்து இந்த நூலை வாசிங்க. நமக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு தரவுகள், அவ்வளவு டேட் எல்லாமே வந்து ஒரு புத்தகத்தின் மூலிமா நம்ம கிடைக்கும்னா அது ஏன் நம்ம தவற விடணும். இந்த புத்தகத்தை படித்து முடித்தோடனே அவர் போயிட்டு சந்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி கூட நான் முகநூலில் வந்து பார்த்தேன், ஏதோ ஒரு விருது போட்டிருந்தாங்க. அந்த விருதில் வந்து இவருக்கு அப்புனைவில் இந்த நூலுக்கு இவருக்கு விருதுகள் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ஒரு ஃப்ளையர் பார்த்தேன். சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்பொழுது. ஸோ ஒரு எழுத்து நம்மளை வந்து இப்படி தான் பாதிக்கணும், அப்படியாக என்னை இந்த எழுத்து வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். எழுத்து பாதித்ததை விட அவருடைய அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த உண்மை விஷயம் வந்து என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிங்க, அல்லது லைப்ரரியில் போயாவது படிங்க, இல்லை நண்பர்கள் யாராவது வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி அதை படிங்க அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.